செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான 39 இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குத்புதீன். செட்டிநாடு குழுமங்களுக்கு சொந்தமான நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் இன்று காலை 8 மணி முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை உட்பட தமிழகத்தின் 35 இடங்களில் உள்ள செட்டிநாடு குழுமங்களுக்கு சொந்தமான நிறுவனங்களிலும், ஆந்திர பிரதேசத்தில் 2 நிறுவனங்களிலும், மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் 2 நிறுவனங்களிலும் 50 அணிகளை கொண்ட சுமார் 400க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று ஆரியேபுரத்தில் உள்ள செட்டிநாடு அரண்மனையில் செட்டிநாடு ராஜா எம் ராமசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கடந்த 18 ஆண்டுகளாக தனக்கு வளர்ப்பு மகனாக இருந்த ஐயப்பன் என்ற முத்தையா இனிமேல் தன்னுடைய வளர்ப்பு மகன் இல்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அவருக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட சொத்து தகராறில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதாவது ஐயப்பன் என்கிற முத்தையா செட்டிநாடு குழுமங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை, ஏராளமான சொத்துக்களை தனக்கும் தனது மனைவி பேருக்கும் அவர் மாற்றிவிட்டதாக ராமசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த பேட்டியின் போது முத்தையாவுக்கு சொந்தமான, அதாவது ஐயப்பன் என்ற முத்தையாவுக்கு சொந்தமான செட்டிநாடு சிமெண்ட்ஸ் நிறுவனம் கடந்த பல ஆண்டுகளாக வரி ஏய்ப்பு செய்து வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த பின்னணியில் தற்போது வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.